United Pentecostal Church, Chennai welcomes you to the media ministry. Third chapter, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரம் 1 to 6. If you can read, as we don't have time, we can read from 4 and 5. நேரம் இல்லாதபடி 4வது 5வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Praise the Lord. Hallelujah. Turn to John, book of John, third chapter. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 14 and 15. 14வது 15வது வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். My title today, lift him up. அவரை நாம் உயர்த்த வேண்டும். இதுதான் இயேசுவின் தலைப்பு இருக்கிறது. ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. From what we left in Lazarus anointing and the last week saw about the blood of Jesus Christ. லாசருடைய அபிஷேகத்தை குறித்து சொல்லியிருந்தேன். அதற்கு பிறகு கடந்த வாரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நான் பேசியிருந்தேன். Most of them who saw Lazarus, they were the ones who were doing the Hosanna when Jesus walked into Jerusalem. லாசரு உயிரோடு எழுப்பினதை பார்த்தவர்கள் தான் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு எருசலேமுக்குள் வரும்பொழுது ஹோசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்து பாடினார்கள். More people joined, the Jews joined the Hosanna group because they saw Lazarus. லாசருவை பார்த்த பிறகு தான் अनेक யூதர்கள் வந்து இந்த ஹோசன்னா என்று சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தின போது வந்து நின்றார்கள். This weekend is not for church, this weekend is for the world. இந்த வார கடைசியானது நமக்கு கிடையாதுங்க, இந்த உலகத்துக்காக தான் என் ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். What we were and how we are to show the world is this weekend. நாம் எப்படி இருந்தோம் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கான்னு சொல்லி இந்த உலகம் பார்க்க போகிறது இந்த வாரத்தின் கடைசி. We are part of the world, we are part of the corrupt system, but we are now a part of the kingdom. உலகத்தினுடைய எல்லா பாவத்திலும் உலகத்தின் காரியங்கள் இருந்த நம்மை இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கான்னு சொல்லி இந்த உலகம் பார்க்க போகிறது. This weekend should show the others how we are set apart and how we are free from the world. எப்படி உலகத்தின் கால அடிமைப்பட்டு இருந்தோம் அதிலிருந்து எப்படி நம்மை விடுவித்தார்னு சொல்லி இந்த உலகம் இந்த வார கடைசில பார்க்க The world போகிறது. should see how free we are and we should release them from their bondage. நல்லா கவனிங்க, நீங்கள் நானும் விடுதலை இருப்பதை ஜனங்கள் பார்ப்பது மாத்திரம் அல்ல, அவர்களையும் விடுதலாக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். The day when Jesus died was the day that death died. ஆண்டவராகிய இயேசு மரித்த நாளிலே தான் அந்த மரித்தவர்கள் மரித்த நாள். புரியலையா? It was the day when death died. மரணம் மரித்த நாள் ஆண்டவராகிய இயேசு மரித்த நாள் தான். The king's death brought redemption to the king's children. நல்லா கவனிங்க, ராஜாவுடைய மரணமானது ராஜாவுடைய பிள்ளைகளை உயிரோடு கூட எழுப்பி வைத்திருக்கிறது. The Lord redeemed us on that day. அந்த நாளிலே அவர் மீட்டெடுத்திருக்கிறார். Major 4 religions in the world. உலகத்திலேயே பிரதானமான 4 மதங்கள் இருக்குது. This is the only religion where the founder dies for his followers. நல்லா கவனிங்க, இந்த ஒரே ஒரு மார்க்கத்துல மாத்திரம்தான் தன்னை பின்பற்றுவதற்காக ஜீவனை கொடுத்த தலைவர். Amen. The other religions did not die for their followers. நல்லா கவனிங்க, अनेகர் பின்பற்றுவாங்க, அந்த தலைவர்கள் அந்த ஜனங்களுக்காக பின்பற்றுவதற்காக மரிக்க மாட்டாங்க. Buddha did not die for people who follow him. புத்தா அநேகர் பின்பற்றினாங்க, அவர்களுக்காக புத்தா மரிக்கவில்லையே. They wrote good books. நல்ல புத்தகங்களை They எழுதினாங்க. had moral values. நல்ல ஒரு ஒழுக்கம் இருந்தது. They got a lot of things to perform. நிறைவேற்றுவதற்கு அநேக காரியங்களை வைத்திருந்தார்கள். But they did not shed their blood for our sins. ஆனா ஜனங்களுடைய பாவத்திற்காக எந்த ஒரு மனுஷனும் ரத்தம் சிந்தவில்லை. Muhammad did not give his blood for his followers. முகமது தன்னை பின்பற்றினவர்களுக்காக ரத்தம் சிந்தவில்லை, ஜீவனை கொடுக்கவில்லை. Buddha did not shed his blood. புத்தா தன்னுடைய ரத்தத்தை சிந்தவில்லை. Only Jesus Christ shed his blood for our sins and he became our God. நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே.
was worth shedding his blood. அவர் ரத்தம் சிந்தினதுக்கான ஒரு தகுதி இருக்கிறது. Amen. He was worth shedding his blood. அவர் ரத்தம் சிந்தினதுக்கு ஒரு தகுதி இருக்குங்க. Amen. The rest of them were not worth shedding his blood to wash away your sins. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு கழுவுவதற்கு மற்ற ரத்தத்திலே எந்த தகுதியும் கிடையாது. Praise the Lord. There can be good values and writings and wisdom, but they never ever shed the blood for us. அவருடைய எழுதுவதிலே கொஞ்சம் திறமையுள்ளவர்களாக அருமையான ஒரு பின்பற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரத்தத்தை சிந்தின எல்லாருடைய பாவங்களையும் Jesus is the only one said, Lord, forgive them. ஆண்டவரே அவர்களை மன்னியும் என்று சொன்னவர் நம்மாராதிக்கிற இயேசு He had the authority to forgive your sins. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. Praise the Lord. He is the only God who said, follow me. அவர் ஒருவர் தான் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னவர். He never said, follow this, follow that, do this, do that. He was the only God who said, follow me. இதை செய், அதை செய், இதை பின்பற்று, அதை செய் என்று சொல்லவில்லை. என்னை பின்பற்றுங்கள், அது போதும் என்று சொன்னவர் நம்மாராதிக்கிற இயேசு கிறிஸ்து. He was worthy to be followed. ஏன்னா அவரை பின்பற்றுவதற்கு அவருக்கு தகுதி இருக்குங்க. He was holy to be followed. அவரை பின்பற்றுவதற்கு He was mighty to be followed. அவர் பின்பற்றுவதற்கு சர்வவல்லவர். He was the only one who said, follow me. Don't say, don't follow this, follow that. He said, follow me. இதை பின்பற்றுங்க, அதை பின்பற்று சொல்ல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் நம்மாராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான். He never said, follow something else. He said, follow me. மற்ற காரியங்களை பின்பற்றுங்க, அதை பின்பற்றுங்க சொல்லல, என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர். Symbols are something which we can relate to what is going to happen. அடையாளங்கள் என்று சொன்னால் நடக்க போவதை குறித்து அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக Symbols வைக்கப்பட்டிருக்கிறது. carry a message. அந்த சின்னங்கள் என்று சொல்லும்போது அது ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. Symbols carry a message without talking about that. நல்ல கவனிங்க, ஒரு அடையாளத்தை பார்க்கும்போது சின்னத்தை பார்க்கும்போது அதை குறித்து பேசாமலேயே அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம். Symbolism is a powerful tool. நல்ல கவனிங்க, சின்னம் என்று சொல்லும்போது அது வல்லமையான ஒரு பொருளாக இருக்கிறது. It identifies something which you want to convey. எதை நீங்க சொல்ல விரும்புறீங்களோ அந்த சின்னத்தை பார்த்தா போதும், நிச்சயம் சொல்லிடலாம். I think you can understand about logos. நல்ல கவனிங்க, லோகோ குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். Brand creation. அது இதனுடைய தரத்துக்காக ஒரு பிராண்ட் வைத்திருப்பாங்க. You see a tick mark like this. இதே போல ஒரு டிக் மார்க் போட்டுட்டாங்க. In sports. அந்த விளையாட்டுல Can anybody say what's that? அந்த விளையாட்டுல டிக் மார்க் போட என்ன? See, Nike, whatever. The moment you see a logo, a symbol, ஒரு அடையாளத்தை அல்லது சின்னத்தை பார்க்கும்போது you relate that to something which you have not seen. பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகத்துல வந்துரும், அந்த நிறுவனம் தான் என்று சொல்லி. You identify something else through a symbol. ஒரு அடையாளத்தை ஒரு சின்னத்தை வைத்து அது என்னவென்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். What I'm preaching is maybe something new to you. இன்றைக்கு பிரசங்கிக்கிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு புதியதாக இருக்கலாம், something controversial, அல்லது உங்களுக்கு முரண்பாடாக கூட இருக்கலாம். But if you open your heart and listen, you'll understand. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தை திறந்து கொடுத்து கேட்போமானால் நிச்சயம் ஆண்டவருக்கு புரிய வைப்பார். Even in scripture, symbolism is important. வேத வசனத்திலே கூட அடையாளம் என்று சொல்லும் பொழுது அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. God uses symbols to talk something which He wants to tell you. ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்ல விரும்புகிறது ஒரு அடையாளம் அல்லது ஒரு சின்னத்தின் மூலமாக The வெளிப்படுத்துகிறார். Ark of the Covenant talks about the presence of God. உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் நம்முடைய சிந்தைக்கு வரும் கர்த்தருடைய பிரசன்னம். Amen. Amen. I am not interested in the Ark of the Covenant. I am interested in the presence of the Lord. கர்த்தருடைய அந்த பெட்டியிலே எனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாதுங்க. அதற்குள்ள இருக்க கர்த்தருடைய பிரசன்னம் தான் எனக்கு விளையாடுறதா The இருக்கு. Ark is not my God, but the presence is my God. அந்த பெட்டி ஒரு அடையாள சின்னம் தான், அது எனக்கு தேவன் கிடையாது. அதற்குள்ள இருக்க கர்த்தருடைய பிரசன்னம் தான் எனக்கு தேவனாக இருக்கிறார். Hope you understand the difference between a symbol and what the symbol is trying to tell you. சின்னத்துக்கோ அந்த சின்னம் என்ன சொல்ல விரும்புறதுக்கோ அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. Amen. I don't have to worship the symbol. நான் அடையாளத்தை அல்லது ஒரு சின்னத்தை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. I have to worship what the symbol tries to tell me. அந்த சின்னத்தை வணங்குறதுக்கு உங்களை அழைக்கலங்க. ஆனா அது என்ன சொல்ல விரும்புகிறதோ அவரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். Oil is a symbol. எண்ணெய் என்று சொல்வது ஒரு அடையாளமாக இருக்கிறது. It talks about the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து சொல்கிறது. Wind is the presence of God. காற்று என்று சொல்லும்போது அதுவும் கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. Just because wind is talking about a symbol, I don't have to worship wind. காற்று ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காற்றை குறித்து வேதம் ஒப்பிட்டு சொல்கிறது அதை நான் வணங்க வேண்டும் என்று சொல்லி கிடையாது. Amen. ஆமென். Oh my. Just because Jesus died on a tree, ஆண்டவராகிய இயேசு ஒரு மரத்தில் அன்றைக்கு தூக்கப்பட்டதனால அது மரித்ததனால I don't have to worship a tree. ஒரு மரத்தை இன்னைக்கு நான் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு அடையாள சின்னம். Hallelujah. I think I'm before we're going to the notes, God is taking me in a different direction. Bible clearly says the tree is a curse. Praise the Lord. It's a curse. I don't want to worship the curse. I want to worship the blesser who made the curse into
cross. சிலுவையில் ஆண்டவர் ஜீவனை விட்டபோது வல்லமையான காரியம் The நடந்தது. earth was trembling when Jesus died. ஆண்டவராக இயேசு ஜீவனை விட்டபோது இதுவரைக்கும் உலகத்தில் உண்டாயிராத ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி அன்றைக்கு உண்டானது. I don't have to touch the earth and kiss it because the earth was trembling when Jesus died. ஆண்டவராக இயேசு மரிக்கும்போது பூமியே அதிர்ந்ததால இந்த மண்ணை தொட்டு நான் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. I don't have to worship the cross. சிலுவையை வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. Oh, hallelujah. Hallelujah. I don't have to wear the cross. அல்ல சிலுவையை அணிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. Praise the Lord. Galatians 3:9. கலாத்தியர் 3:9 வாசிக்கலாம். 4:13. 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி Cursed is everyone that hangeth on a tree. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். He become the curse. அவரே நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்கிறது. Praise the Lord. So when Jesus himself is saying, ஆண்டவராக இயேசுவே தன்னை குறித்து சொல்கிறார், if you lift me up, என்ன நீங்க உயர்த்துவீர்களானால், just like Moses lifted the serpent, நல்லா கவனிங்க, சர்ப்பமானது மோசேயால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல, be careful brothers and sisters. நல்லா கவனிங்க இந்த காரியத்தை. I'll make you understand. And as Moses lifted up the serpent in the wilderness, நல்லா கவனிங்க, சர்ப்பமானது மோசேயால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல, just like that, அதை போலவே, just like the serpent, அந்த சர்ப்பத்தை போலவே, if you lift me, என்ன உயர்த்துவீர்களானால், is he comparing the symbol of serpent with himself? சர்ப்பத்தினுடைய அடையாள சின்னத்தை தன்னோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறார். Do we compare the serpent with cross? நல்லா கவனிங்க, சர்ப்பத்தை அந்த சிலுவையோடு கூட ஒப்பிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது. So which means we can even worship the serpent. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த சர்ப்பத்தை கூட வணங்கலாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. Amen. Amen. What did Moses do in the wilderness? வனாந்தரத்தில் மோசே எதற்காக என்ன செய்தான்? Can we read chapter 3, Genesis chapter 3? ஆதியாகமம் 3வது அதிகாரம் First and second verse. First verse. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை Genesis பார்க்கிலும் 3. Correct. படிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. Amen. Serpent is not like other animals. மற்ற மிருகங்களைப் போல இல்லை, தந்திரம் உள்ளதாக இருந்தது. Then why did Jesus say, just like Moses lifted up, if you lift me, you will be saved? சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல என்னை உயர்த்தப்படும் போது என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார் என்று ஏன் இயேசு சொன்னார்? If you read all this 3rd chapter, 3வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் 5 times 5 தடவை he talks about the serpent. 5 தடவை சர்ப்பத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. 5 times. 5 இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. So what does the cross is mentioning to us? சிலுவை நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறது? Is it talking about the presence of God or absence of God? கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்து பேசப்படுகிறது அல்லது கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத குறித்து பேசுகிறதா? On the cross. சிலுவையிலே Ila sabachthani, which means Lord God, why did you forsake me? சமாத்காரி என்று சொல்ல என் தேவனே ஏன் கைவிட்டீர்? The cross was talking about the absence of God. அப்ப சிலுவை வந்து அந்த தேவன் இல்லாத காரியத்தை குறித்து சொல்லுகிறது. Amen. It's not a symbol which talks about the presence of God. அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து பேசக்கூடிய அடையாள சின்னம் அது கிடையாது. There are 5 times it talks about the serpent, 5 தடவை சர்ப்பத்தை குறித்து இந்த அதிகாரத்தை வாசிக்கிறோம். which is a symbol. அது ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது. Symbol of sin. அது பாவத்தினுடைய அடையாள சின்னம். Symbol of Satan. சாத்தானுடைய அடையாள சின்னம். Symbol of evil. அந்த தீமையினுடைய அடையாள சின்னம். He talks about serpent as a symbol. சர்ப்பம் என்று சொன்னாலே அது ஒரு அடையாள சின்னமாக சொல்லப்படுகிறது. Satan is operating through the symbol. ஒரு அடையாள சின்னத்தை வைத்து சாத்தான் கிரியை செய்கிறான். 2 conversations. 2 பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. One from the serpent. ஒன்று சர்ப்பம் பேசுகிறது. One from Eve. இன்னொன்று ஏவாள் பேசுகிறான். Praise the Lord. So the sin comes through the serpent, the symbol. நல்ல கவனிங்க, அந்த சாத்தான் பயன்படுத்துகிற சின்னமாகிய அந்த சர்ப்பத்தின் மூலமாக தான் பாவம் வந்தது. He curses the symbol. நல்ல கவனிங்க, அடையாள சின்னத்தை ஆண்டவர் சபித்திருந்தார். He curses the serpent. அந்த சர்ப்பத்தை அன்றைக்கு சபித்திருந்தார். But he prophesies on what Satan is going to do. ஆனா சாத்தான் செய்ய போவதை தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் அன்றைக்கே சொன்னார். Go to 3rd chapter. 3வது அதிகாரம். No, 13.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் 13, just read that. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். Amen. ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. Praise the Lord. Number one, conversation. முதலாவது இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது என்னவென்றால், When God is asking, he says, the devil, the serpent which beguiled me. இந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி இவன் சொல்கிறான். And then immediately God's attention goes to the Satan, the symbol, the serpent. உடனடியாக சாத்தான் பயன்படுத்திய அந்த சின்னமாகிய அந்த சர்ப்பத்தை நேராக கர்த்தருடைய நோக்க போகிறார். 14th verse. 14வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். Amen. நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். Amen. This is the curse to the symbol. இது அந்த அடையாள சின்னத்துக்கு சாபமாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். But in the next verse, அடுத்த வசனத்துல படிங்க 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். The symbol is cursed first. முதலாவது அவன் பயன்படுத்திய அந்த அடையாள சின்னம் But சபிக்கப்பட்டது. he's giving a message through the symbol of serpent. நல்ல கவனிங்க, அந்த சர்ப்பத்தினுடைய அடையாள சின்னத்திற்கு ஒரு செய்தியை என் ஆண்டவர் கொடுக்கிறார். The serpent is only a symbol. நல்ல கவனிங்க, சர்ப்பம் என்று சொன்னால் அது ஒரு அடையாளமாக அடையாள சின்னமாக But the இருக்கிறது. message is the 15th verse. ஆனா அதை குறித்து சொன்னதான செய்தியானது 15வது வசனத்தில் இருக்கிறது. படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். Amen. The serpent becomes a symbol of evil or sin. நல்ல கவனிங்க, தீமை அல்லது பாவத்துக்கு அடையாள சின்னமாக சர்ப்பமானது அன்றைக்கு இருந்திருக்கிறது. It becomes a symbol of sin. நல்ல கவனிங்க, பாவத்தினுடைய அடையாள சின்னமாக அன்றைக்கு சர்ப்பம் இருந்திருக்கிறது. The symbol has become a sin. நல்ல கவனிங்க, ஒரு அடையாள சின்னமானது பாவமாக அன்றைக்கு மாறினது. When the serpent is there, which talks about sin or evil. சர்ப்பம் என்று சொன்னாலே அது தீமை குறித்து அல்லது பாவத்தை குறித்து பேசக்கூடியதாக Do you இருக்கிறது. remember when Moses went to Pharaoh அன்றைக்கு மோசே பார்வோனிடத்தில் போனபோது and God told him, தேவன் சொல்லியிருந்தார், put the stick. உன் கையில் இருக்க கோலை எடுத்து, The stick is made out of a tree. அந்த கோலானது ஒரு மரத்தினால் செய்யப்பட்டது. Take the stick அந்த கோலை எடுத்து and put it down. அது கீழே போடு, It will become a serpent. கீழே போட்டவுடனே அது சர்ப்பமாய் மாறும் என்று சொன்னார். When you pick it up, அது மறுபடியும் எடுக்கும்போது it will become a stick அது again. மீண்டுமாக அது கோலாக மாறிவிடும். A snake and a stick is always involved. நல்ல கவனிங்க, கோலோ சர்ப்பமோ என்றைக்குமே அது ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. If you see the medical symbol today, இன்றைக்கு அந்த மருத்துவ ரீதியான சின்னத்தை பார்த்தா you can see this serpent and two wings. That is a stick. They call it as some Grecian god and something else. ஏதோ கிரேஷியனுடைய தெய்வங்கள் என்று சொல்லி ஒரு கோல் இருக்கும், அதை சுற்றிலும் ஒரு சர்ப்பம் இருக்கும், அதுக்கு ரெண்டு சிறகு இருக்கிறது போல வைத்திருப்பாங்க. அதுதான் இன்றைக்கு மருத்துவ உலகத்தினுடைய அடையாள சின்னம். A stick ஒரு கோல் இருக்கு, and a serpent. அதை சுற்றிலும் ஒரு சர்ப்பம் இருக்கும். There is a symbol. ஒரு அடையாள சின்னம் இன்றைக்கு இருக்குது. A stick, when it is lifted up, it becomes stick. அது கையில எடுத்தா கோலா இருக்கும், When it's put down, கீழே போட்டா it is a serpent. அது சர்ப்பமாக இருக்கும். Amen. Now when you take the stick from down, அந்த கீழே இருந்து அந்த கோலை கையில எடுத்தீங்கன்னா the serpent, when you take the serpent and it lifted up, it has become a stick. நல்லா கவனிங்க, கீழே சர்ப்பமா இருக்கு, அந்த சர்ப்பத்தை எடுக்கும்போது கையில பிடிச்ச உடனே அது கோலாக மாறி விடுகிறது. The stick is made out of tree. நல்லா கவனிங்க, கோல் என்று சொன்னா அது மரத்திலிருந்து வரக்கூடியது. Turn to Numbers. Finish. Turn to Numbers 21. என்னாம் புத்தகம் 21 அதிகாரத்தில் Secret. Numbers 21. என்னாம் 21 Somebody read from 6th verse. 6வது வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் Amen. கொடியவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். Amen. ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலினுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். Amen. அதனால் ஜனங்கள் மோசேயிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். Yeah. என்ன செய்தோம்? பாவம் செய்தோம். The people of Israel, they accepted they made sin. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். Sin came through serpent. சர்ப்பத்தின் மூலமாக தான் பாவம் அன்றைக்கு வந்தது பூமியிலே. Now, when the sin has come from serpent, சர்ப்பத்தின் மூலமாக வந்த அந்த பாவமானது God is sending serpents to destroy the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக சர்ப்பத்தை ஆண்டவர் அன்றைக்கு அனுப்பினார். Can you imagine? He had power over serpents. அப்படின்னா சர்ப்பத்துக்கு மேலே அதிகாரம் நம்மாலாதிக்க தேவனுக்கு மாத்திரம் இருந்தது. Praise the Lord. Amen. Amen. And the snake
அந்த சர்ப்பத்தை is sent into the people அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஜனங்களுக்குள்ள அனுப்பின போது because of the sin. அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அனுப்பினார். Amen. அது நல்லா யோசிங்க. Because of sin, பாவத்தின் நிமித்தமாக he sent the serpents. அவங்க செய்த பாவத்தின் நிமித்தமாக அவர் அழிப்பதற்காக சர்ப்பத்தை அனுப்பினார். ஓகே, அடுத்து படிங்க. சர்ப்பங்கள். When we say சர்ப்பங்கள், what they are talking? சர்ப்பங்கள் என்று சொல்லும்போது எதை குறித்து பேசப்படுகிறது? Sins should be taken away from me. எனக்குள்ள இருக்கிற பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். Because of through serpent sin came. நல்ல கவனிங்க, சர்ப்பத்தின் மூலமாக தான் பாவம் பூமியில வந்தது. So remove the sin from me. அந்த பாவத்தை என்னை விட்டு நீக்க வேண்டும். When you remove the sin, அந்த பாவத்தை நீக்கும்போது the serpent will leave me. அந்த பாவத்தை நீக்கினால் சர்ப்பம் என்னை விட்டு போய்விடும். Because through serpent I got the sin. ஏன்னா சர்ப்பத்தின் மூலமாக தான் பாவம் வந்து இருக்கிறது. கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாதிரி அங்க இங்க சுத்தி கித்தி வரும். ஆனா மைண்ட கரெக்ட்டா வெச்சினா கரெக்ட்டா புரியும். Amen. Because God is talking about a symbol called serpent as a sin. நல்ல கவனிங்க, சர்ப்பமானது ஒரு அடையாள சின்னம். அதன் மூலமாக பாவம் வந்ததை குறித்து தேவன் தெளிவாக பேசுகிறார். So now sin has come. இப்ப பாவம் வந்து விட்டது. So they are asking God. இப்ப ஆண்டவரை பார்த்து கேக்குறாங்க. பெரிய சிஸ்டர் சத்தமா. சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி, பாவங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி என்றார்கள். மோசே ஜனங்களுக்கு எதற்காக? அந்த சர்ப்பம், அந்த serpent, அந்த பாவம் எங்களை விட்டு நீங்கணும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. அடிக்கப்பட்டவன் எவனோ அவனை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். If they see, அதை நோக்கி பாப்பானா, அந்த சர்ப்பத்தை நோக்கி பாப்பானா? படிங்க பிரதர். எனக்கு சத்தமா படிங்க. அப்படியே மோசே சிஸ்டர் படிங்க சத்தமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து that is what I want. உருவம் இல்லையா? இங்கிலீஷ்ல செய்து. And the Lord said unto Moses, make thee a fiery serpent and set it upon a pole. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து. பக்கத்துல உருவம் சொல்லுங்க. ஐயோ, உருவம். It's an idol. அது ஒரு விக்கிரகம் அல்லது ஒரு உருவம். அது It's a உருவம். ஒரு உருவம். It's a symbol. அது ஒரு அடையாள சின்னம். பாவத்தின் symbol. பாவத்தினுடைய அடையாள சின்னம் என்னவென்றால் Make a symbol. அது ஒரு அடையாள சின்னமாய் மாறுகிறது. ஓகே, அடுத்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ எதனால? சர்ப்பம் என்னது? பாவம். பாவத்தினால் கடிக்கப்பட்டவன் எவனோ, அவன் அதை நோக்கி பார்த்தால், பாவத்தினால் கடிக்கப்பட்டவன் எவனோ அதை அவன் நோக்கி பார்த்தால், மேல என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது? No. There's a serpent on top. நீங்க மேல சர்ப்பம் இருக்குது. There's a serpent which is biting. இங்க ஒரு சர்ப்பம் கீழே கடிக்கிறது. The serpent is biting them. ஒரு சர்ப்பம் கீழே கடிக்கிறது. They are looking up. கடிச்ச உடனே மேல நோக்கி There's பார்க்கறாங்க. a serpent there. அங்க ஒரு சர்ப்பம் இருக்குது, வெண்கல சர்ப்பம். But there's a difference between this and that. இந்த சர்ப்பத்துக்கும் அந்த சர்ப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. You know what? என்ன தெரியுமா? That serpent, அந்த சர்ப்பம், if we need to have a shape or an image of a serpent, ஒரு சர்ப்பத்தினுடைய ஒரு உருவத்தை நாம் உருவாக்க வேண்டும்னா ஒரு சாயலை உருவாக்க they need வேண்டும். to take the brass. நல்ல வெண்கலத்தை எடுக்கணும். They need to beat the brass. அந்த வெண்கல கொஞ்சம் அடிக்கணும். They need to shape it like a ஒரு serpent. சர்ப்பம் எப்படி இருக்குமோ அதனுடைய வடிவமைப்புக்கு அந்த வெண்கலத்தை உருவாக்க வேண்டும். They need to beat the brass. நல்ல வெண்கலத்தை அடிச்சாதான் செய்ய முடியும். They cannot make it without beating the brass. வெண்கலத்தை அடிக்காம அந்த சர்ப்பத்தை செய்ய முடியாது. When they beat it, அந்த வெண்கலத்தை அடிக்கும் போது, when they turn it, அதை திருப்பும் போது, when they squeeze it, அதை பிழியும் போது, they get the shape of a serpent which is sin. இதெல்லாம் செய்தாதான் பாவம் என்று சொல்லப்படுகிற அந்த சர்ப்பத்தினுடைய உருவத்தை உருவாக்க முடியும். Jesus did not lay his life on a pole. நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு ஏதோ ஒரு கோலிலே மாட்டப்பட்டு தன்னுடைய ஜீவனை விட்டவர் கிடையாது. They beat him. அடித்தார்கள். He did not die. அடிச்ச உடனே சாகலையே. They dragged him. இழுத்து கொண்டு போனார்கள். He did not die. சாகலையே. He did not die on the way to the mountain. அல்லது அது கொல்கத்தா மலைக்கு போகிற வழியில அவர் செத்துட்டார் கிடையாது. He did not die throughout the trial. அல்லது எவ்வளவு உபத்திரவம் எடுத்தாங்க அந்த சோதனை மத்தியில அவர் மரித்தார்னு சொல்லி கிடையாது. They beat him left and right. அடித்தாங்க, இப்படி அப்படி He அடித்தாங்க. didn't die. அவர் சாகலையே. You know why? ஏன் தெரியுமா? Until he
was lifted up. அவர் உயர்த்தப்படாத வரைக்கும், Until they put him on the tree. அவரை மரத்தில தூக்கி உயர்த்தாத வரைக்கும், Until they beat him and made him a sin. அவரை அடித்து அவரை பாவத்துக்குள்ளாக அனுப்பாத வரைக்கும், Until they lifted him. அவரை உயர்த்தாத வரைக்கும். Look at the scene in the wilderness. வனாந்தரத்தில் அந்த காட்சியை பாருங்க. The snake was biting. சர்ப்பம் இங்க காலை கடிக்குது. Please. It was biting them. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை சர்ப்பம் கடித்த போது, It was biting them. இங்க ஜனங்களை கடிக்கிற சர்ப்பம், Only they have to do is அவங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? look up. அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும். They just look up. மேல நோக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். Our job நம்முடைய வேலை is to look up. நம்முடைய வேலை Very serious subject. I've taken it today to teach you. நல்ல கவனிங்க, நல்ல ஒரு போதகமாக இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். It's a brazen serpent, வெண்கல சர்ப்பம் என்று beaten, அடிக்கப்பட்டது, made as an image. ஒரு சுரூபமாக அல்லது ஒரு உருவமாக உருவாக்கப்பட்டது. The original is not the serpent. நல்ல கவனிங்க, உண்மையானது அது சர்ப்பம் கிடையாது, அது வெண்கலத்துல செய்யப்பட்டது. It was made, it was beaten, it was made. அது அடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது நம்ம சர்ப்பமாக அன்றைக்கு இருந்தது. So when they were looking up, மேல பார்க்கும்போது they were here, they were bitten by the snake. அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவர்கள் மேல நோக்கி பார்ப்பாங்க. They were looking at another snake. அவங்க இன்னொரு சர்ப்பத்தை பார்த்தாங்க. But the moment they looked up, மேல இருக்க சர்ப்பத்தை பார்த்த மாத்திரத்தில் they were saved. அவங்க ஜீவன் கிடைத்தது, காப்பாற்றப்பட்டாங்க. Look at the difference. வித்தியாசத்தை பாருங்க. One is biting you, ஒண்ணு உங்களுக்கு அடிக்குது கால்ல, one is saving you. இன்னொரு சர்ப்பத்தை பார்க்கும்போது அதுக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது, அது நமக்கு ஜீவன் திரும்ப கிடைக்கிறது. Read 2 Corinthians. 2 கொரிந்தியர் நிருபம் கொஞ்சம் கஷ்டம் புரியுதுங்க, பட் புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். 2 Corinthians 2 கொரிந்தியர் 5th chapter. 5வது அதிகாரம். I want to turn to 17th verse. ஒவ்வொன்றா படிங்க. 7வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Amen. படிங்க. இவைகள் எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி, இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது it talks about the body, it talks about the sonship, அவருடைய சரீரத்தை குறித்து அவருடைய குமாரத்துவத்தை குறித்து it பேசுகிறது. talks about the sin which he carried. நம்முடைய பாவத்தை சுமந்ததான சரீரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். He reconciled into himself. அவருக்குள் தன்னை ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, it doesn't mean themselves. அவர்களுக்குள் கிடையாது, அவருக்குள். It says reconciling himself. அவருக்குள் தன்னை ஒப்புரவாக்கினார். Not 3 but 1. மூன்று பேர் அல்ல, அவருக்குள் ஒப்புரவாக்கினார். Reconciled to them. If all the 3 were God, he should have written to themselves. மூன்று பேர் தெய்வங்களா இருப்பார்கள் சொன்னால் அவர்களுக்குள் ஒப்புரவாக்கினார் சொல்லி இருந்திருக்கும். Reconciled to himself. அவருக்குள் ஒப்புரவாக்கினார். As the body of Jesus, as a symbol for us to convert that sin and reconcile into himself. இயேசு கிறிஸ்து சரீர மனதுக்கு அடையாளமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருக்குள் ஒப்புரவானது. அப்படியே ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 21 வருஷத்துல நல்லா கவனிச்சு படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் இயேசுவுக்குள், அந்த பாடிக்குள், அந்த ஃப்ளஷ்க்குள், அந்த சன்ஷிப்க்குள், அந்த சாக்ரிஃபைஸ்க்குள், ஆமென், தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பக்கத்துல சொல்லுங்க, பாவமே இல்ல, பாவமே இல்ல, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு நிமிஷம், தமக்காக what? என்ன சொல்ல விரும்புகிறார்? சத்தமா சொல்லுங்க. I don't know how to bring this out. Okay, it says for he had made him to be sin. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். Sin
பாவம். 2 ஆடு வா சீக்கிரம் முடிச்சல 2 நாளைக்கு ஒரே சைஸ்ல வா. அழகா இருக்கணும் ஒரே சைஸ்ல வா. ஒரே சைஸ்ல சீக்கிரம் வா வா வா. வா கொஞ்சம் ஹைட்டா தான் இருக்கு பாருங்க. வா. In the days I think you're teaching her. In the olden days, அந்த பழைய in ஏற்பாட்டில் the Old Testament, பழைய ஏற்பாட்டில் you have to bring 2 lambs. 2 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவாங்க. Both the lambs were they have to bring it to give to the sacrifice. இந்த ஆடுகள் பலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்பட வேண்டும். The lamb was innocent. இல்ல கவனிங்க, அந்த ஆடானது எந்த விதமான கரையோ எந்த குற்றம் இல்லாதது. வெக்கப்படுறதுக்கு வரல, தலை தீவு கொஞ்சம் ஜாம் பண்றதுக்கு வரல, நிக்கிறாங்க. They were innocent. ஒன்றுமே அறியாத ஆடுகள் அது. Praise the Lord. பக்கத்துல சொல்லுங்க innocent. Innocent. Pure. சுத்தமானது. No sin. பாவமே இல்ல. ஐயோ இத நீங்க கேட்கலாம் விட்டுறீங்க. No sin. பாவமே இல்ல. Blemishless. குற்றம் இல்லாதது. No sin. பாவமே இல்ல. Pure. சுத்தமானது. That's one lamb. அது ஒரு ஆட்டுக்குட்டி. That's what John said. Here comes the Lamb of God. இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டி. The lamb, the first name was given as a lamb. கவனிங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்துங்க தேவ ஆட்டுக்குட்டி. Because the Old Testament they had an innocent lamb. பழைய ஏற்பாட்டிலே எந்த விதமான பாவம் செய்யாத ஒரு ஆடு இருந்தது. Praise the Lord. This is the innocent lamb. இது எந்த பாவம் செய்யாத ஆடு. பக்கத்துல சொல்லுங்க no power. பாவமே இல்ல சொல்லுங்க. பாவமே இல்ல. பாவமே இல்ல. But when they bring them to the laver, அந்த ஆட்டுக்குட்டியை அதை எடுத்து கொண்டு வரும்போது they bring it, அது கொண்டு வரும்போது and this is the lamb இந்த ஆட்டுக்குட்டி தான் which is this is the guy who's made all the sin. இதுதான் எல்லா பாவத்தையும் செய்தவர். ஆமா பாவத்தை செய்தவன். So for him he brings another lamb. பாவம் செய்தவருக்காக இன்னொரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறார். Praise the Lord. This is a sinful man. இந்த பாவமுள்ள மனுஷன். பாவமுள்ள மனுஷன். இது பாவம் அறியாதது. Amen. Blemishless. பாவமே இல்லாதது. Innocent. எதுவுமே தெரியாதது. Pure. சுத்தமானது. Holy. பரிசுத்தமானது. This is bad. பாவமுள்ளது. Sinful. பாவம் நிறைந்தது. Dirty. அழுக்கானது. That's all the sin. எல்லா பாவமும் இருக்கக்கூடியது. You know what the priest is doing? ஆசாரியர் என்ன செய்வார் தெரியுமா? He take the entire sin. இந்த எல்லா பாவத்தையும் எடுத்து எல்லா பாவத்தையும் எடுத்து and then he transfers this அந்த பாவத்தை எடுத்து to the innocent lamb. மல்லகவனிங்க எந்த பாவமும் எந்த தவறும் செய்யாத அந்த ஆட்டின் மேலே போடுவான். ஐயோ பாரு ரெண்டே நிமிஷம். They take this sin எல்லா பாவத்தையும் எடுத்து and he's going to put it on this innocent lamb. இந்த பாவமே செய்யாத இந்த ஆட்டின் மேலே போடுவான். And he is not known to sin. பாவத்தை குறித்து அறியாதவர். But he became sin. பாவமே தெரியாது ஆனா பாவமாக மாறி இருக்கிறார். Now பாருங்க, this has become innocent. இப்போ இது பாவம் இல்லாமல் மாறிவிட்டது. This has become sin. இப்போ இது பாவமாக இருக்கிறார். Praise the Lord. This was sinful. இது பாவம் உள்ளது. This was pure. இது பாவமே இல்லாதது. God reconciled to the lamb to himself. இந்த ஆட்டுக்குட்டி மூலமாக தன்னிடத்தில் தேவன் ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். To a lamb, ஒரு ஆட்டுக்குட்டி to a body, ஒரு to சரீரத்தில் a sacrifice, ஒரு பலி to a மூலமாக pure ஒரு சுத்தமான blood. ரத்தத்தின் He மூலமாக reconciled us because we were lost. எங்கேயோ இழக்கப்பட்டு பாவத்தில் கிடந்த நம்மை This is purely sin. முழுவதுமாக பாவம் நிறைந்தது. Rape, கற்பழிப்பு, homosexuality, ஒருங்க சேர்க்கை, stealing, திருடுறது, lying, பொய் சொல்றது, pornography, ஆபாசம் பார்க்கிறது, prostitution, விபச்சாரம் செய்வது, all the sins. இது எல்லாமே பாவங்கள் நிறைந்தது. It was transferred எல்லா பாவமும் into this lamb. ஒன்றுமே அறியாத ஆட்டுக்குட்டி மேல அன்றைக்கு சுமத்தப்பட்டது. Now, இப்போ when the lamb post is lifted high, இப்போ இந்த மரத்தில் தூக்கப்பட்டது. when that is lifted high, இந்த மரத்தில் செய்யப்பட்டது பூரித்து all the sin of the world fall on him. அவர் உயர்த்தப்படும் போது உலகத்தில் எல்லா பாவங்களையும் அவர் மேல சுமக்கிறார். This was biting them, அவளை கடித்துக் கொண்டிருந்தது. but because of Jesus, ஆண்டவராகிய இயேசு நம்மை because he was so holy, மிகவும் பரிசுத்தமாக இருந்தபடியினாலே the sin, இந்த பாவம் he became a sin அவர் பாவம் ஆனார் என்று வேதம் சொல்கிறது. because of his grace. அந்த கிருபையினாலே You were saved. அவருடைய பாவத்தை சுமந்து நமக்கு கிருபை கொடுத்தபடினாலே இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Look at the mankind. மனுக்குலத்தை பாருங்க. Praise the Lord. நான் சொல்லும்போது தூக்கணும்.
நமக்காக பாவம் கடிக்கிறது. சிரிக்காதீங்க. serpent, சர்ப்பம், evil, தீமை. it's in Genesis. ஆதியாகமத்தில் இருக்கிறது. Sin came through serpent. சர்ப்பத்தின் மூலமாக பாவம் வந்தது உலகத்துல. But that sin, அந்த பாவம் now has gone to him. இந்த பாவம் அவனிடத்தில் இருக்கிறது. Now, இப்பொழுது when darkness lifted high, அவன் உயர்த்தப்படும் போது when I see sin is saved, என் பாவம் எல்லாம் மாற்றப்படுகிறது. my sin is dying there, என் பாவத்துக்கெல்லாம் my மன்னிக்கிறான். sin is cleansed there, பாவம் சுத்திகரிக்கப்படுகிறது. I am saved. நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். When he is lifted up, அதான் மேலே சொல்லுது, சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல அவன் உயர்த்தப்படுவாங்க. you understand? புரிந்து கொள்ளுங்களா? பக்கத்துல புரியுது. இதை பற்றி புரியுது. The sin, இந்த பாவம் he became your sin. அம்மா, அவர் பாவமே இல்லாதவர் நமக்காக பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. Even your future sin, உங்க எதிர்காலத்துக்கான பாவத்துக்கு கூட when you lift it up, அவர் உயர்த்தப்படும் போது it's forgiven. அதுவும் மன்னிக்கப்படுகிறது. அவர் அதற்காக தான் உயர்த்தப்பட்டிருக்கிறார். You understand? That's Good Friday. அதுதான் அந்த பெரிய வழி என்று சொல்லி நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். Everything. எல்லாமே Everything. எல்லாமே All the sins. எல்லா பாவங்களும். If he did not take the transgender sin, நல்ல கவனிங்க, அந்த அன்னகர்களுடைய அந்த பாவத்தை நம்ம எடுக்காவிட்டால், if he has not taken the homosexuality sin, அல்லது ஓரின சேர்க்கையில் இருக்கிறவருடைய பாவத்தை அவர் எடுக்காவிட்டால், if he has not taken adultery, அல்லது விபச்சாரம் செய்யக்கூடிய சின்னத்தை, if he has not taken stealing, அந்த திருடுறதுடைய பாவத்தை எடுக்காவிட்டால், lying, பொய் சொல்றது, rape, கற்பழிப்பது, everything, எல்லாமே they will go to another God. அவெல்லாம் வேற தெய்வத்திற்கு போயிட்டு இருப்பாங்க. But my God என் தேவன் became sin. நல்ல கவனிங்க, என் தேவன் எல்லாருடைய பாவத்திற்காக அவர் பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. புரிஞ்சா கையை தட்டு. When that sin was lifted high, அந்த பாவம் நிரந்தரமாக உயர்த்தப்பட்டிருக்கும் போது once in a year, வருஷத்துல ஒரு முறைதான், they used to cut the lamb. வருஷத்துல ஒரு முறைதான் எல்லாருடைய பாவங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவார்கள். Once for all. ஆனா எல்லாருடைய பாவங்களுக்கு When ஒரே Jesus தரம். was lifted high, ஒரே தரம் எல்லாருடைய பாவங்களுக்காக everybody said, உயர்த்தப்பட்டார். my sin is washed away. நோக்கி பார்க்கும்போது, Hallelujah. அதை நோக்கி பார்க்கும்போது என் பாவம் கழுவப்பட்டது. Sanya sin is washed away. மத்தியான பாவம் My sin is washed என் away. பாவம் Your கழுவப்பட்டது. sin is உங்க washed பாவம் away. கழுவப்பட்டது. Your brother's sin is உங்க washed away. சகோதரனுடைய பாவம் கழுவப்பட்டது. எல்லாமே And today, இன்றைக்கு the church, சபை your job, உங்க வேலை is தெரியுமா? not to lift the pastor, நல்ல கவனி, இன்றைக்கு சபையாராகி உங்களுக்கு வேலை தெரியுமா? போதும் உயர்த்துவது கிடையாது. to lift him up. அவரை உயர்த்துவதற்காக To lift him up. அவரை உயர்த்துவதற்காக தான் உங்களை என்ன வைத்திருக்கிறார். எங்க போனாலும் எது பண்ணாலும் அவரை உயர்த்து. There are two things. ரெண்டு காரியங்கள். Make this fellow உங்களை look up. இப்படி இருக்கிற மனுஷனை நோக்கி பார்க்க வைக்கணும். That's Good Friday. அதுதான் குட் ஃப்ரைடே. Make this fellow அப்பா, இந்த பாவமுள்ள who is மனுஷனை, bitten by sin பாவத்தினால் கடிக்கப்பட்ட இந்த மனுஷனை look up. மேல நோக்கி பார்க்க வைக்குமா? What this is the church is doing? சபை என்ன செய்து? Lift him up. அவரை உயர்த்துகிறோம். Lift him up. அவரை உயர்த்துகிறோம். Lift him அவரை up. உயர்த்துகிறோம். Make him see him. அவரை உயர்த்தும் போது நீங்க பாவத்தால் கடிக்கப்பட்டு அதை நோக்கி பார்க்க வைக்க வேண்டும். Don't lift man anywhere. எங்கேயே எப்பொழுது மனுஷனை உயர்த்தாதீங்க. Don't lift yourself. உங்களை உயர்த்தாதீங்க. Don't lift your organization. நான் இந்த நிர்வாகத்தில் இருக்க Don't lift your education. நான் இவ்வளவு படிச்சிருக்க உயர்த்தாதீங்க. Don't lift about your language. அல்ல, நான் இவ்வளவு மொழி பேசுவேன் Don't உயர்த்தாதீங்க. lift about your religion. நான் இந்த மத சபை உயர்த்தாதீங்க. Read. You have to lift up Jesus. உயர்த்த வேண்டும். உயர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மாத்திரம், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்கள் அன்றைக்கு That's why உயர்த்துங்கள். Paul says, அவர் சொல்கிறார், I don't live. நான் அல்ல, Christ lives in me. நான் அல்லப்பா, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். When your sin is passed on நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்த போது and his innocence comes to you, அந்த பாவம் இல்லாதவருக்கு நம்முடைய பாவம் எல்லாம் போகிறது. you are, he is living in you. அதுக்கு பிறகு அவர் நமக்குள் வாழ்கிறார். Our job is to make them look. நம்முடைய வேலை இதுவரைக்கும் ஜனங்கள் அவரை அறியாது இருக்கிற அவர் நோக்கி He became a sin. அவர் நமக்காக பாவமானார்.
was sinless. பாவமில்லாதவர் நமக்காக If பாவமானார். we lift Jesus high, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதெல்லாம் உயர்த்தி வைக்கிறோமோ, the churches will be full. சபைகள் இன்றைக்கு நிரம்பி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. Amen. We won't be minority. என்றைக்கு சிறுபான்மையினர் என்று சொல்லி உலகம் நம்மை குறித்து பேசாது. Because we are not lifting Jesus. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உலகத்துக்கு உயர்த்தி காண்பிக்காத படியால் மனுஷனை உயர்த்துகிறோம். If we start lifting him, ஆனால் அவரை என்றைக்கு உயர்த்த ஆரம்பிக்கிறோமோ, make the people look up. அநேக ஜனங்களுக்கு சர்ப்பத்தினால பாவங்களால் கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரை நோக்கி பார்க்க வைப்போமானால் Baptisms every day. ஒவ்வொரு நாளும் யாசர தொட்டி நிரம்பி இருக்கும். Sin will be eradicated. பாவமே இல்லாத ஒரு உலகமாய் மாறிவிடும். We will reconcile ourselves with God. நாம் நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்வோம். Praise the Lord. I want 3 of you to come. Just finish. Praise the Lord. When he is talking about God, தேவனை குறித்து பேசும்போது we are talking about the Spirit. தேவனுடைய ஆவியை குறித்து நாம் பேசுவோம். How we reconcile with him. எப்படி அவரோடு கூட நாம் ஒப்புரவாக முடியும்? Through a body. ஒரு சரீரத்தின் மூலமாக தான். He has to shed the blood. ரத்தத்தை சிந்தணும். Praise the Lord. There are not 3. 3 பேர் கிடையாது. Praise the Lord. Amen. You can't have 3 spirits. 3 ஆவிகள் நமக்கு தேவை கிடையாது. அது உலகத்தில் இருக்க ஹெவன்ல 3 ஆவி தான் எனக்கு பயமா இருக்கு. Amen. This is God as a spirit. தேவன் ஆவியா இருக்கிறார். He reconcile you and me. உங்களை என்னை ஒப்புரவாக்குறாரு. Through Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து as a son. குமாரனாக. To the body. ஒரு சரீரத்திலே அவருடைய ரத்தத்தினாலே. To the blood. ரத்தத்தினாலே. Amen. Amen. Otherwise there is no reconciliation. ரத்தம் இல்லாவிட்டா சரீரம் இல்லாவிட்டா ஒப்புரவாக்க If முடியாது. Jesus was not born as a son, there is no reconciliation. ஆண்டவராகிய இயேசு குமாரனாக பிறக்காவிட்டால் நமக்கு மீட்பு கிடையாது. In the Holy Ghost. பரிசுத்த ஆவியை சொல்லும்போது இத பாத்தீங்கன்னா எத்தனை கடவுள் உங்களுக்கு? Amen. If you see like this, இப்படி பார்த்தா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. You have 3. You can't reconcile to oneself. நீங்க 3 பேர் இருக்கும்போது ஒரே ஒரு மாத்திரம் ஒப்புரவாக்க முடியாது. You சொல்ற ஆண்டவர் ஆத்மா என்னது? ஐயோ ரூபன் ஆத்மா என்னது? இல்லங்க. Until he is one, he cannot reconcile. ஒருவரா இல்லாவிட்டால் எல்லாரையும் ஒப்புரவாக்க முடியாது. So he came as a body. அவர் சரீரத்தில் நமக்காக பூமியில வந்தார். The titles, Holy Ghost, Son, Father. Title. தலைப்புகள். Amen. Amen. நீங்க எல்லாரும் உலகத்துக்கு போய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால். Amen. Now this is the body which he gave for us. இதுதான் நமக்காக அவர் கொடுத்த சரீரமாக இருக்கிறது. Then he went ascended. அதுக்கு பிறகு அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். Praise the Lord. Now this is the same God who came. இதே தேவன் நமக்காக மாம்சத்தில் வந்தார். Amen. Amen. ஆமா சொல்லுங்க, நான் மாத்திட்டேன். அடுத்தது he said, when I go, நான் போன பிறகு I will come back as a comforter. நானே தேற்றவராக உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னார். Now he goes back. அதுக்கு பிறகு பின்பாக Now he comes as a spirit. பரிசுத்த ஆவியே வந்திருக்கிறார். Now when you see how many gods are இப்ப there? எத்தனை பேர் இருக்காங்க? The same God came as a son. Now he is the Holy Ghost operating in us. Now he says, I will reconcile to myself. இப்ப எல்லாரையும் நான் எனக்குள் ஒப்புரவாக்குகிறேன். Myself. எனக்குள் ஒப்புரவாக்குகிறேன். So how many spirits is there in heaven now? How many thrones is going to be there? How many baptisms is going to be there? In which name we should be baptized? In the name of Jesus. This is the perfect thing. If you don't understand, இது பூர்ணமான ஒன்று. if you still delay, இன்னும் தாமதிச்சீங்கன்னா you are delaying God, denying God in your life. இன்னும் தாமதிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தேவனை மறுதலிக்கிறீங்க. There should be a name for you. உங்களுக்கு ஒரு நாமம் தரிக்கப்படணும்ல. When you have a name, உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல. எனக்கு எங்க அப்பா வச்சது, என் கடவுளுக்கு மட்டும் நாம இல்லையா? அவர் ஃபாதர், மதர். ஃபாதர்னா ஒரு மதர் வேணும்னு கேட்கிறான் முஸ்லிம். ஃபாதர் சொன்னிய மதர் எங்க? வாய முடிக்கணும். But if you tell the same God manifested in flesh and he died for us, he became the sin even though he was sinless. He was the God manifested in flesh. Now he is the spirit which is operating in us. He is going to come back. அந்த தேவன் தான் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டாரு. வெளிப்பட்டு எனக்காக பாவத்துக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்து இன்னைக்கு பரிசுத்த ஆவியாக நமக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் தான் திரும்ப எனக்காக வரப்போகிறவர். Praise the Lord. If you said 3, நம்ப மாட்டான். 3% நம்ப மாட்டான். My baptism tank is open today. இன்றைக்கு உங்களுக்காக ஞானஸ்நான தொட்டி திறக்கப்பட்டது. Don't wait for decisions. தீர்மானத்துக்கு இன்னும் காத்திருக்காதீங்க. There's no other name வேற நாமம் கிடையாது. given for your salvation. நீங்களா ரட்சிக்கப்படும்படிக்கு வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை.
வச்சிடலாம். ஒரு தடவை பைபிள்ல குடிச்சல, அதுக்கப்புறம் அதை பிடிச்சி நீ அழுவுற. Praise the Lord. They gave in the name of Jesus. எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தது எழுதப்பட்டிருக்கிறது. Have you been filled with the Holy Ghost? பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா? I said no, we didn't. இல்ல சொன்னாங்க. Have you been baptized? ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? Yes, we were baptized by John the Baptist. யோவான் ஸ்நானகம் கொடுத்த ஞானஸ்நானம் எடுத்தோம். No. You should be again baptized in the name of Jesus Christ. கேட்ட ஞானஸ்நானம் யோவான் கொடுத்தாப்பா. ஆனா நீ மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Today is the day. இன்றைக்கு முன்னாள் Open that. Thank you very much. When Jesus is lifted high, ஆண்டவராக இயேசு உயர்த்தப்படும் போது I will draw. சொல்றேன், நான் உயர்த்தப்படும் போது அநேகரை என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன். 3.5 years. 3.5 ஆண்டுகள் தாங்க. He made few disciples. 3.5 ஆண்டுகளில் சில சீஷர்களை அவர் சம்பாதித்தார். But when he was lifted high, அல்ல கபடிக்கு அவர் என்றைக்கு சிலுவையில் உயர்த்தப்பட்டாரோ millions and millions and millions and millions and millions and millions and still millions are saved. அவர் என்றைக்கு உயர்த்தப்பட்டாரோ அது முதல் கொண்டு கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். I don't need the symbol cross. எனக்கு அந்த சின்னமாக்கிய சிலுவை எனக்கு தேவை. I need the message of the cross. அந்த சிலுவையுடைய செய்தி தான் எனக்கு தேவை. I don't need a cross. எனக்கு சிலுவையுடைய சின்னம் அந்த அடையாளம் தேவை கிடையாது. You know what, a Jew will not walk into a place where there is cross. எந்த இடத்துல சிலுவை இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு யூதன் வர மாட்டான். Amen. But for us, மக்கோ he was a sin. அவர் நமக்காக பாவமானார். For us it's different. நமக்கு வித்தியாசமானது. We don't see the cross as our worshiping thing. We are seeing cross as only as a symbol. நல்ல கவனிங்க, சிலுவையை நம்ம ஆராதிக்கிற ஒரு சின்னமாக வைக்கலங்க, சாதாரண ஒரு அடையாளத்துக்கு. Thank you for joining us. Hopefully this sermon has blessed you today. Trust you will join us weekly in pursuing God through His Word. You can also join us at upcchennai.org, our Facebook or on our YouTube. We always enjoy getting a feedback. You can write to us on upcchennai.org along with your prayer request if any, and our team is prepared to pray for you. God bless you.